என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க. அது கோபம். எதுக்காக இந்த கோபம்ன்ற டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தபசு காலத்தில் நாளைக்கு நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். நிறைய ஒருத்தல் முயற்சி நம்ம செஞ்சுட்டும் இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா செஞ்சுருக்கோம். அப்புறம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சாப்பிட்ற சாப்பாடை நான் ஒதுக்கி வைக்கிறப்போ, அதாவது ஃபாஸ்டிங் இருக்கப்போ, அதுலேருந்து 2 பிடி அரிசி எடுத்து ஒரு பேக்கில் போட்டு ஈஸ்டர் அன்னைக்கு கோயிலில் போய் கொடுக்கறது என்னோட பழக்கம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க செய்கிறது. கோவங்க. இந்த கோவம் அப்படின்ற ஒரு ஃபீலிங், அது பாவம் கிடையாது. அது எப்போ பாவமாக மாறுது அப்படின்னா, வசனம் சொல்லுது, 4வது சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்லியிருக்காரு, சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு காலையில நம்ம யார் மேலேயாவது கோவப்பட்டோம் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ள எப்படியாச்சும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுடணும். இல்ல சப்போஸ் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நம்மளோட ஈகோ தடையா இருக்கு அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை அன்னைக்கு ராத்திரியே முடிச்சிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம எதை கடவுள்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுக்காம இருக்கமோ, கடவுள் அதை அடுத்த நாள் சாத்தான் கையில் கொடுத்துருவார். கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்வான்? அதை தூக்கிட்டு வருஷ கணக்கில் அலைவான் நம்ம பின்னாடி. நம்ம நிறைய பேர் மேலே வருஷ கணக்கில் கோவத்தோடு இருப்போம். 3 வருஷம் 4 வருஷம் ஏன் 40 வருஷத்தும் கூட கோவத்தில் வாழ்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. என்னோட லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, ஆனால் கோவப்பட்டுக்குவாங்க. ஏதோ ஒரே ஒரு குட்டி இன்சிடெண்ட் அது அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். அதுக்காக அவங்க மன்னிப்பு கொடுக்காம விட்டு கொடுக்காம அப்படி இருப்பாங்க. ஏன் அது நடக்குது அப்படின்றத நான் இப்போ தான் ரீசெண்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்த கோவத்தை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நம்ம தீர்த்துக்கலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை அவர் சாத்தான் கையில் ஒப்படைச்சோன்ன, அந்த சாத்தான் அவனோட ராஜ்யம் அவன் எடுத்துட்டு ஆள ஆரம்பிச்சிருவான் நம்மள. முக்கியமாக கோவப்படுறவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா, கோவப்படுற ஃபேமிலியிலேருந்து தான். அப்பாவுக்கு அந்த கோவம் இருக்கும், அம்மாவுக்கு அந்த கோவம் இருக்கும். இல்லைன்னா யாரையாவது அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து எரிச்சல் மூட்டியே வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு அதிகமான கோபம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. உங்களுடைய உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக வாழ முடியுங்க. நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லிடணும். நம்ம கிட்ட இருக்கிற கோவத்தை அவர்கிட்ட சொல்லணும். நம்மளை மாற்றிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம மனுஷங்க. நம்ம உள்ளே இருக்கிறத யார் குணப்படுத்துவா? அவர் தான் குணப்படுத்துவார். அதுக்கு டாக்டர் இல்லை. நம்மளோட மைண்டை எவ்வளோதான் போட்டு புழிஞ்சாலும், எவ்வளோதான் அவங்க மேலே கோபமாக இருக்குது, நான் அதை எப்படியாச்சும் அதை வெளியே தள்ளணும்னு நினச்சாலும் நம்மளால முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். அவர் ஒரு பெரிய ஹீலர், குணமாக்குறவர். உடைஞ்சு போன உள்ளங்களை அவர் அப்படி பாதுகாத்துக்குவார். அப்படிப்பட்ட நம்மளோட ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோபம் அந்த எந்த பர்டிகுலர் மனுஷன் மேலே இருக்கோ அது குறைஞ்சிரும். இதை நான் இப்போ ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச ஒரு விஷயத்தை தாங்க நான் இன்னைக்கு பேசுகிறேன். என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்காரு, என் கோவத்தை எப்படி குறைச்சிருக்காரு. கோபம் அப்படின்னாலே அம்மாளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வரும். ஏன்னா இவளுக்கு எங்கேருந்து தான் கோபம் வருமோ, ஒரு வார்த்தை என்னை பற்றி சொல்லிடக்கூடாது, சட்டுன்னு கோபம் வந்துடும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்காததை என் கண்ணில் நான் பார்த்துடக்கூடாது, உடனே எனக்கு கோபம் வரும். அது மாதிரி சட்டுன்னு கோவப்படுறது என்னோட சுபாவம். ஆனால் அதெல்லாம் ஏசப்பா என்னோட குழந்தைங்க பிறந்தவொன்னே பாதி எல்லாமே குறைஞ்சிருச்சு. அவங்களோட குறும்புத்தனம், அவங்கக்கிட்ட நான் பொறுமையாக இருந்து பாதி குறைச்சிட்டேன். ஆனால் மனுஷங்க மேலே இருக்க கோவத்தை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் யோசித்து பார்த்தப்போ தான் எனக்கு சில புக்ஸ்லேருந்து சில விஷயங்கள் பைபிள்லேருந்து கிடைச்சிது. அதை தாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட பர்டிகுலராக நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளை நம்ம கோவப்படுறப்ப நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்குவோம், என்னோட கோவம் நியாயமானது தான் அப்படின்னு. ஆனால் அது உண்மையான ஜஸ்டிஃபிகேஷன் கிடையவே கிடையாது. அது நியாயமானது கிடையவே கிடையாது. அந்த கோவம் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா
சொன்ன அந்த நிமிஷமே அவருக்கு நம்மளை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உள்ள நம்மளுக்கு என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட ஆண்டவர் இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் உன்னை மன்னிக்கிறப்ப நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட எபிலிட்டியை, கெப்பாசிட்டியை நம்மளுக்கு அவர் கொடுப்பாரு. மன்னிக்கிற ஒரு திறமையும் ஒரு தன்மையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், ஏசப்பா நான் ரைட் செஞ்சா நீங்கள், நான் ராங் செஞ்சா சாத்தான், இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது கிடையாதுங்க. மனுஷனுக்கு கடவுள் சிந்திக்கிற ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. அவனா போய் ஏசப்பா இது வந்துச்சு, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த மனசில் இவங்க மேலே எனக்கு கோபம் இருக்குது, அதை நீங்கள் தீருங்க அப்படின்னு நம்ம வாயை திறந்து கேட்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. அதனால நம்ம கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பாக நம்ம கேட்கணும். எனக்கு அந்த மனுஷன் மேலே கோபம் இருக்குது, எனக்கு அந்த கோபத்தை போக்குங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம மனசுக்கு உள்ள இன்சைட், நம்ம வெளியில் நம்ம சொல்கிற அந்த வார்த்தையை அவர் எடுத்துக்கிட்டு உள்ளார நம்மளை ஹீல் பண்ணிடுவார். கண்டிப்பாக இந்த தபசு காலத்தில் கோபம் அப்படிங்கிற ஒரு சாத்தானை நம்ம கிட்ட இருந்து விரட்டி, இந்த 40 டேஸும் ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளோ ரத்தம் சிந்திருக்காரு, எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, முள்முடி எப்படி அவர் தாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போங்க. தேங்க்யூ.